சொல்ற மகளே அழுவாது, அண்ணாலே பாருங்க, பெண் அண்ணாலே சிநேகித்தான். அப்போ சில நேரத்தில் சில உறவுகள் நம்மளை சிநேகிக்கும், நம்மளை திருப்திப்படுத்த சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். அதை கண்டு நீங்கள் ஒரு நாள் ஏமாந்து போகாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒரு நாள் அசரலங்க. எல்கானாவே, என் புருஷனே, நீ திருப்தியாய் வாழ்கிறாய். ஆமென். உனக்கு நிறைய பிள்ளை இருக்கு, அப்போ எனக்கு இருந்தாலும் இல்லைக்கிட்டே பரவாயில்ல, நீ ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறாய், என்னை வாழ வைக்கும்படி, உன்னோட நான் வாழும்படி எனக்கு சொல்லுகிறார், நன்று. ஆனால் என் தேவன் என் கர்ப்பத்தை திறப்பார், என் சந்ததியை நான் காண்பேன். ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஆண்டுகிட்ட போய் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். ஆமென். அது உனக்கே கொடுத்துறேன்ப்பா, என் புருஷனுக்கு எனக்கு வேண்டாம்ப்பா. ஆமென். எனக்கு ஒரு குழந்தைல சொல்லி ஒரு நாள் தேவ சமூகத்தில் எல்கானா ஜெபிக்கலங்க. ஆமென். ஒரு நாள் கூடங்க எல்கானா தேவ சமூகத்துல போய் அண்ணாளுக்கு என் குழந்தை இல்லை அவன் சொன்னதே இல்லை. அதனால்தான் அவன் தைரியமா சொல்றான், உனக்கு அந்த குழந்தை வேண்டாம் எல்கானாவே, என் புருஷனே, அது என் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு ரகசியம் தெரியுங்களா? அந்த குழந்தை சாமுவே தேவ சமூகத்தில் விட்டுட்டான். அந்த பிள்ளை வளர்ந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடாக அவன் பேசி கொண்டிருக்கிறார். எதற்காகங்க இந்த ரகசிய வெளிப்பாடு சாமுவேலுக்கு ஏன் கொடுத்தா தெரியுங்களா? சாமுவேலுடைய தாய் அன்னாள் பண்ண ஜெபம் பாருங்க, தாய் செய்யற ஜெபம் பிள்ளையோட கர்த்தர் வெளிப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க. விசுவாசிகளே, உன் பிள்ளைக்கு எவன ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எனக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் வருவாங்க மகள. ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பெற்றுக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்லங்க. கிறிஸ்துவுக்காக எல்லாரும் உனக்கு பிள்ளைகள் தான். ஆமென். எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. யாருக்கெல்லாம் நீங்களும் ஒரு அண்ணலாக மாறுங்க. ஆமென். தேவ சமூகத்தில் கேளுங்க, ஊழியக்காரர்களை நீங்கள் அண்ணலாக மாற வேண்டும். ஆமென். ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில், அப்பா எனக்கு ஒரு ஆத்துமா கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. எவன ஜனங்கள் புறப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் புறப்பட வேண்டும். பாருங்க, நீங்க ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டுல கொடுக்க போகிறார். நீங்க யாருக்கெல்லாம் சத்தியம் சொல்றீங்களோ அவங்க மூலமா தேவன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அன்னாள் போன்ற ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். அதனால் தான் அன்னாளுடைய சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், அன்னாளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, நாம் எல்லாம் சீஷர்கள், நாம் எல்லாம் தேவஜனங்கள், நாம் எல்லாம் யவன ஜனங்கள். ஆதலால் ஒரு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனுஷனுடைய வார்த்தை கண்டு திருப்தி அடையாதீர்கள். உறவுகள் வார்த்தை கண்டு திருப்தி அடையாதீர்கள். மனைவிமார்களே, உன் புருஷன் வார்த்தை கண்டு திருப்தி அடையாதே. புருஷர்களே, உன் மனைவி வார்த்தை கண்டு திருப்தி அடையாதே. இயேசுவிடத்தில் திருப்தி ஆயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.